சாந்தி 11/6/2026. இனிமையான குழந்தைகளே, முழு ஆஸ்தி பெறுவதற்காக ஒரு தந்தை மீது முழுமையாக அன்பு வையுங்கள். உங்களது அன்பு எந்த ஒரு தேகதாரியிடமும் இருக்கக்கூடாது. கேள்வி: யார் தங்களின் தெய்வீக சம்பிரதாயத்தினராக இருப்பார்களோ அவர்களுக்கு முன்னால் எந்த ஒரு சொல் சுற்றிக் கொண்டே இருக்கும்? பதில்: தந்தையை நினைவு செய்வதால் விக்கர்மங்கள் விநாசமாகும். மேலும் தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை நடைபெறுகிறது என்று அவர்களுக்கு சொல்லும்போது இந்த வார்த்தைகள் அவர்கள் முன் சுற்றிக் கொண்டே இருக்கும். நாம் தேவதையாக வேண்டும், அதனால் நமது உணவு பானம் முதலியவை சுத்தமாக இருக்க வேண்டும் என்பது அவர்களது புத்தியில் வரும். பாடல்: கள்ளம் கபடமற்ற தன்மையினால் அவர் தனிப்பட்டவர். ஓம் சாந்தி. போலாநாத்தின் குழந்தைகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றனர். யாரிடமிருந்து? போலாநாத்திடமிருந்து. போலாநாத் கள்ளம் கபடமற்றவர் என்று சிவபாபா அழைக்கப்படுகின்றார். அவருடைய பெயரே சிவன்தான். கள்ளம் கபடமற்ற தந்தையின் குழந்தைகள் என்றால் சிவனுடைய குழந்தைகள். ஆத்மாக்கள் இந்த காதுகள் மூலம் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. இப்போது குழந்தைகள், நீங்கள் ஆத்மாபிமானி ஆகியிருக்கிறீர்கள். குழந்தைகள் டேப்பில் கூட முரளி கேட்கின்ற போது சிவபாபா நமக்கு தமது அறிமுகம் கொடுக்கின்றார். நான் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை என்று அவர் சொல்வதை புரிந்து கொள்கின்றனர். யாரை நீங்கள் பரமபிதா பரமாத்மா அல்லது பரமாத்மா என்று சொல்கிறீர்களோ அவரை எப்போதுமே ஃபாதர் என்றுதான் சொல்கின்றனர். அவரை ஃபாதர் என்று சொல்வது யார்? ஆத்மா. ஆத்மாவுக்கு இப்போது ஞானம் கிடைத்துள்ளது. வேறு எந்த மனிதருக்கும் இந்த ஞானம் இல்லை. ஆத்மாக்களாகிய நமக்கு 2 தந்தையர் உள்ளனர். ஒருவர் சாகார தந்தை, இன்னொருவர் நிராகார தந்தை. அவர் பரமபிதா. இந்த ஞானத்தை யாராலும் தர முடியாது. தந்தையை தவிர வேறு யாரும் இதை கேட்க முடியாது. தந்தைதான் கேட்கிறார். நீங்கள் பரமபிதா பரமாத்மா காட் ஃபாதர் என்று யாரை சொல்கிறீர்கள்? லௌகிக்க தந்தையை சொல்கிறீர்களா அல்லது பரலௌகிக்க தந்தையை சொல்கிறீர்களா? லௌகிக்க தந்தையை காட் ஃபாதர் என சொல்வீர்களா? இந்தியில் பரமபிதா என்ற சொல்லும் உள்ளது. அவரோ ஒரே ஒரு நிராகார். ஈஸ்வரன், பிரபு அல்லது பகவான் என்று சொல்வதால் தந்தை என்று அறிந்து கொள்வதில்லை. காட் ஃபாதர் என்ற சொல் எவ்வளவு நன்றாக உள்ளது. அவர் நம்முடைய காட் ஃபாதர் என்று ஆத்மா சொன்னது. லௌகிக்க தந்தையோ சரீரத்தின் தந்தை மட்டும்தான். உங்கள் அனைவரிடமும் கேட்கப்படுகிறது, உங்களுக்கு எத்தனை தந்தையர் உள்ளனர்? ஒருவர் லௌகிக்க தந்தை, இன்னொருவர் பரலௌகிக்க தந்தை. இருவரிலும் பெரியவர் யார்? நிச்சயமாக பரலௌகிக்க தந்தையை தான் சொல்வார்கள். அவருடைய மகிமை பதிதர்கள் அனைவரையும் பாவனமாக ஆக்குகிற பரலௌகிக்க தந்தை. இதையும் இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். உலகத்தில் இதை யாருமே புரிந்து கொள்ளவில்லை. பாபா புரிய வைத்துள்ளார். உங்களுக்கு பரலௌகிக்க தந்தையிடம் அன்பு உள்ளது. மற்றவர்களுக்கு விநாச காலத்தில் விபரீத புத்தி. விநாசத்தின் சமயம் இதுதான். அதே மகாபாரத யுத்தம் இப்போது நடைபெற போகிறது. ஏரோப்ளைன், டேங்குகள் முதலியவற்றை ஒருவர் மற்றவர்களுக்கு விநியோகம் செய்து கொண்டு உள்ளனர். அனைவருக்கும் வியாபாரம் செய்கின்றனர். பணத்துக்கு யாருக்கு என்ன வேண்டுமோ
அதை கொடுத்து கொண்டே செல்கின்றனர். கடனாகவும் பெறுகின்றனர். ஆக ஏரோப்ளேன், வெடிமருந்து முதலியவற்றை வாங்குகின்றனர். இந்த பொருட்கள் அனைத்தும் மிக விலை உயர்ந்தவை. வெளிநாட்டுக்காரர்கள் தயாரிக்கின்றனர். அவர்கள் பிறகு விற்றுக்கொண்டே இருக்கின்றனர். பாரதவாசிகள் ஏரோப்ளேன் முதலியவற்றை விற்பதில்லை. இந்த பொருட்கள் அனைத்தும் வெளிநாடுகளில் இருந்து வந்துள்ளன. இப்போது எந்த பொருட்களை வாங்குகின்றனரோ அவற்றை நிச்சயமாக பயன்படுத்துவார்கள். வீசி எறிவதற்காக பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விநாச காலத்தில் விபரீத புத்தி உள்ள யாதவ சம்பிரதாயத்தினர் ஐரோப்பா முழுவதிலும் உள்ளனர். அதில் அனைவரும் வந்துவிடுகின்றனர். பாரதமோ அவிநாசி கண்டம். ஏனென்றால் அவிநாசி தந்தையின் பிறப்பிடம். பாபா வருவதும் பழைய உலகம் முடிவடையும் நேரத்தில்தான். மேலும் எங்கே எந்த கண்டம் ஒருபொழுதும் அழிந்து போவதில்லையோ அங்கேதான் அவதாரம் எடுக்கின்றார். பாபா வந்திருந்தார். அதனால்தான் சிவ ஜெயந்தி கொண்டாடுகின்றனர். ஆனால் அவர்களுக்கு இது தெரியாது, சிவபாபா எப்போது வருகிறார் என்று. எப்போது விநாசத்திற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்குமோ அப்போதுதான் அவர் வருகிறார். இப்போது பாபா சொல்கிறார், அவர்கள் ஐரோப்பிய யாதவ சம்பிரதாயத்தினர். அவர்கள் சத்தியுகத்தில் இருக்க மாட்டார்கள். பௌத்தர்களோ கிறிஸ்தவர்களோ கூட இருக்க மாட்டார்கள். இப்போது பாபா சொல்கிறார், அவர்களுடையது விநாச காலத்தில் விபரீத புத்தி. ஏனென்றால் பரமாத்மா தந்தையை சர்வ வியாபி என்று சொல்லிவிடுகின்றனர். நீங்கள் விநாச காலத்தில் அன்பான புத்தி உள்ளவர்கள். நீங்கள் தந்தையை அறிவீர்கள். நாம் 84 பிறவிகள் எடுத்துள்ளோம் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். 84 பிறவிகளில் பாவ ஆத்மாவாக தமோ பிரதானமாக ஆகிவிட்டிருக்கிறீர்கள். பாரதவாசிகள்தான் 84 பிறவி எடுத்துள்ளனர். இப்போது நாடகம் முடிவடைகின்றது. அனைவரும் வீட்டிற்கு திரும்பி சென்றாக வேண்டும். உங்களுக்கு பாபா ராஜயோகம் கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். இது அனைவருக்கும் இறுதி நேரம், அதாவது மரணத்தின் சமயம். ஆக அந்த யாதவர்களுக்கும் ஈஸ்வரனிடம் அன்பு கிடையாது. அதனால் விநாச காலத்தில் விபரீத புத்தி என்று சொல்லப்படுகின்றது. எந்த ஒரு தேகதாரி மீதும் அன்பு வைக்க கூடாது. அவர்களோ படைப்புகள். அவர்களிடம் இருந்து ஆஸ்தி கிடைக்காது. சகோதரனுக்கு சகோதரனிடம் இருந்து ஆஸ்தி கிடைப்பதில்லை. இதுவோ நல்லபடியாக புரிய வைக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள், நீங்கள் இப்போது புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்களுடையது விநாச காலத்தில் விபரீத புத்தி. உங்களுடையது அன்பான புத்தி. இதிலும் கூட யார் தீவிர அன்புள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் பாபாவிடம் முழுமையான அன்பு வைக்கின்றனர். நாம் பாபாவிடம் இருந்து 21 பிறவிகளுக்கான சொர்க்கத்தின் ஆஸ்தி பெறுகின்றோம். அந்த பாபாதான் சத்தியத்தை சொல்கின்றார். வேறு யாரிடமும் அன்பு வைக்க கூடாது. புது வீடு கட்டுகின்றனர் என்றால் பிறகு புது வீட்டின் மீது அன்பு ஏற்பட்டு விடுகிறது. பழைய வீடு இடிந்து விழப்போகிறது என்பது புரிய வைக்கப்படுகின்றது. ஆக நாமும் பழைய வீட்டிலிருந்து மனதை விடுவித்துக் கொண்டே செல்கிறோம். பாபா புரிய வைக்கிறார், நாளுக்கு நாள் வாயுமண்டலம் அசுத்தமாகிக் கொண்டே போகும். பார்க்கிறீர்கள் எவ்வளவு கலகம் குழப்பங்கள் ஏற்படுகின்றன. அதனால் புரிந்து கொள்கிறீர்கள், இப்போது இவை அனைத்துமே அழிந்துவிடப் போகிறது. நாம் புது உலகத்திற்கு செல்ல வேண்டும். ஆக புது உலகத்தை நினைவு செய்ய வேண்டும். எல்லையற்ற தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்ய வேண்டும். வேறு யாரையாவது நினைவு செய்தால் எதுவும் கிடைக்காது. மனிதர்கள் பக்தி மார்க்கத்திலோ
எவ்வளவு நினைவு செய்கின்றனர். தாய் தந்தை உற்றார் உறவினரை நினைவு செய்து கொண்டும் கூட தேவி தேவதைகளை எவ்வளவு நினைவு செய்கின்றனர். 6 குளங்களில் குளிக்கின்றனர். அதை பதீத பாவனி என சொல்கின்றனர். அம்பு எய்தவுடன் அந்த இடத்திலிருந்து கங்கை வெளிவந்ததாக காட்டுகின்றனர். கங்கை நீரை வாயில் ஊற்றுகின்றனர். கொஞ்சம் கங்கை நீர் கிடைத்தாலும் முக்தி அடைந்து விடுவார்கள் என்று நினைக்கின்றனர். பாபா சொல்கிறார், இங்கே உள்ளது ஞானத்தின் விஷயங்கள். நீங்கள் கொஞ்சம் ஞானம் கேட்டாலும் கூட பலன் கிடைத்துவிடும். இது ஞானம் கேட்பதற்கான விஷயம், அமிர்தம் அருந்துவதற்கான விஷயம் கிடையாது. இது ஞானமாகும். போகு நாள் அன்று அமிர்தம் அருந்த தருகின்றனர் என புரிந்து கொள்ள வேண்டாம். அதுவோ இனிப்பான நீர். மற்றபடி இது ஞானத்தின் விஷயமாகும். ஞானம் என்றால் தந்தை மற்றும் சிருஷ்டியின் முதல் இடைக்கடை பற்றி அறிந்து கொள்வதாகும். இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது? யார் 84 பிறவி எடுக்கின்றனர்? அனைவருமோ எடுக்க முடியாது. முதலில் பாரதவாசிகள் தான் வருகின்றனர். அவர்கள்தான் முழுமையாக 84 பிறவிகள் எடுக்கின்றனர். யார் தேவதையாக இருந்தனரோ அவர்கள்தான் 84 பிறவிகள் எடுத்து தூய்மையற்றவர்களாக ஆகிவிடுகின்றனர். பாபா வந்து பிறகு முள்ளில் இருந்து மலர்களாக ஆக்குகின்றார். மனிதர்கள் தேக அபிமானத்தில் வந்து 5 விகாரங்களில் சிக்கிக் கொள்கின்றனர். இப்போது ராவண ராஜ்யம் சத்யுகம் தெய்வீக ராஜ்யமாக இருந்தது. சிவபாபா தான் சொர்க்கத்தை முழுமையாக படைக்கிறார். சூரிய வம்ச லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்தது. இப்போது நீங்கள் அறிவீர்கள், ஸ்தாபனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்களுக்கு விநாச காலத்தில் அன்பான புத்தி. அதனால் நீங்கள் வெற்றியாளர்கள். முழு உலகத்தின் மீதும் நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள். இதை நல்லபடியாக நினைவில் வைக்க வேண்டும். நாம் பாரதவாசிகள் இப்போது கலியுகத்தில் இருக்கிறோம். பிறகு மாறி சொர்க்கத்திற்கு செல்வோம். பழைய உலகத்தை விட்டுவிட வேண்டும். இது விகார சம்பந்தம். இது பந்தனம் என்று சொல்லப்படுகின்றது. நீங்கள் விகார பந்தனத்திலிருந்து வெளியேறி நிர்விகாரி சம்பந்தத்தில் செல்கிறீர்கள். பிறகு அடுத்த பிறவியில் நீங்கள் விகார பந்தனத்தில் செல்ல மாட்டீர்கள். அங்கே இருப்பதே நிர்விகாரி சம்பந்தம். இச்சமயம் அசுர பந்தனம் உள்ளது. ஆத்மா சொல்கிறது, எனக்கு சிவபாபாவிடம் அன்பு உள்ளது. பிராமணர்களாகிய உங்களுக்கு அன்பு உள்ளது. ஏனென்றால் யதார்த்தமான ரீதியில் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள். சிருஷ்டி சக்கரத்தை அறிந்து கொண்டு நீங்கள் பிறகு மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறீர்கள். எவ்வளவு ஒருவர் மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறாரோ அந்த அளவு மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறார். யார் அதிகம் புரிந்து கொள்கிறார்களோ அவர்தான் புத்திசாலி. அவர்தான் உயர்ந்த பதவி பெறுவார். சேவை குறைவாக செய்தால் பதவியும் குறைவாக பெறுவார்கள். முழு உலகமுமே தூய்மையற்றதுதான். ஒவ்வொருவருக்கும் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆகுவதற்கான வழி சொல்ல வேண்டும். வேறு எந்த உபாயமும் கிடையாது. நினைவினால்தான் விகர்மங்கள் விநாசமாகும். யார் தெய்வீக சம்பிரதாயத்தினராக உள்ளனரோ அவர்களின் முன்பு இந்த வார்த்தைகள் எதிரொலித்துக் கொண்டே இருக்கும். இது சரியான விஷயம்தான் என புரிந்து கொள்வார்கள். நிச்சயமாக நாம் தேவி தேவதையாக ஆகிறோம். நமது உணவும் கூட சுத்தமாக இருக்க வேண்டும். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். சர்வகுண சம்பன்னமாக ஆக வேண்டும். இப்போது நீங்கள் ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணன் தேவதைகள். இவர்களுக்கு போக் வைத்தால்
சிகரெட் முதலியவற்றையா வைப்பார்கள்? சிகரெட் குடிப்பவர் உயர்ந்த பதவி பெற முடியாது. இது ஒன்றும் தெய்வீக பொருள் அல்ல. சிகரெட் குடிக்கின்றனர் அல்லது வெள்ளை பூண்டு, வெங்காயம் முதலியவற்றை உண்கின்றனர் என்றால் மேலும் கீழே விழுந்து விடுவார்கள். இதை விடுவதால் உடல் நலம் கெட்டு போகும் என்கின்றனர். தந்தை சொல்கிறார், சிவபாபாவை நினைவு செய்யுங்கள். இந்த பழக்கங்கள் அனைத்தையும் விட்டு விடுவீர்களானால் உங்களுக்கு சத்கதி கிடைக்கும். சிகரெட் பழக்கமோ அநேகரிடம் உள்ளது. புரிய வைக்கப்படுகிறது, தேவதைகளுக்கு ஒருபோதும் இந்த மாதிரி போகு வைக்கப்படுவது இல்லை. நீங்கள் இவர்களைப் போல இங்கேயே ஆக வேண்டும். நீங்கள் அசுத்தமான பொருட்களை சாப்பிட்டுக் கொண்டே இருப்பீர்களானால் அந்த துர்நாற்றம் வந்து கொண்டே இருக்கும். சிகரெட் அல்லது மதுபானம் அருந்துபவர்களிடம் தூரத்திலிருந்தே துர்நாற்றம் வீசுகிறது. ஆக குழந்தைகள், நீங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். வைஷ்ணவர்களாக ஆக வேண்டும். எப்படி விஷ்ணுவின் குழந்தைகள் உள்ளனர். நீங்கள் விஷ்ணுவின், அதாவது தெய்வீக குழந்தைகளாக ஆகிறீர்கள். இங்கே நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகள். இது உங்களின் சர்வோத்தம பிறவியாகும். நீங்கள் தேவதைகளை காட்டிலும் உத்தமமானவர்கள். நீங்கள் மற்றவர்களையும் கூட உத்தமமாக ஆக்கக்கூடியவர்கள். இது எல்லையற்ற தந்தையின் மெஷினரி இயக்கமாகும். கிறிஸ்தவ மக்களின் இயக்கம் உள்ளது அல்லவா? தங்களின் கிறிஸ்தவ தர்மத்தினருக்கு அநேகரை மாற்றிவிடுகின்றனர். இது ஈஸ்வரிய இயக்கம். நீங்கள் சூத்திரனில் இருந்து பிராமண தர்மத்தினருக்கு மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். பிறகு தேவதா தர்மத்தில் மாறிவிடுவீர்கள். நீங்கள் அறிவீர்கள், நாம் இப்போது சூத்திரனில் இருந்து பிராமணர் ஆகியிருக்கிறோம். நீங்கள் உயிரோடு இருந்து கொண்டே இறந்தவராக ஆகியிருக்கிறீர்கள். பிறகு தேவதையாக ஆவீர்கள். கர்ப்பத்தின் மூலம் பிறவி கிடைக்கும். இங்கே உங்களை பாபா தர்மத்தின் குழந்தையாக ஆக்கியிருக்கிறார். தர்ம ஆத்மாவாக ஆக்குவதற்காக பாபா உங்களை தம்முடையவர்களாக ஆக்கியிருக்கிறார். குழந்தைகளுக்கு பாபா கற்பிக்கிறார், பிராமணரில் இருந்து பிறகு தேவதையாக ஆகிறீர்கள். இந்த தேவ மனிதர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள். இவர்களிடம் அனைத்து தெய்வீக குணங்களும் உள்ளன. எப்போது ஆத்மா நீங்கள் தூய்மையாகி விடுகிறீர்களோ பிறகு சரீரமும் தூய்மையானதாக வேண்டும். பழைய சரீரம் அழிந்தாக வேண்டும். பிறகு உங்களுக்கு சரீரம் புதியதாக சத்தோ பிரதானமானதாக வேண்டும். சத்தியுகத்தில் 5 தத்துவங்களும் கூட சத்தோ பிரதானமாக ஆகிவிடும். பாபா சொல்கிறார், நீங்கள் சூத்திர வர்ணத்தில் இருந்தீர்கள், இப்போது மீண்டும் பிராமண வர்ணத்தினராக ஆகியிருக்கிறீர்கள். பிறகு தெய்வீக வர்ணத்தில் வருவீர்கள். 84 பிறவிகள் எடுப்பீர்கள் இல்லையா? பிராமண வர்ணத்தை மறைத்து விட்டனர். இப்போது பாபா சூத்திரனில் இருந்து பிராமணராக ஆக்கி பிறகு தேவதையாக ஆக்குகிறார். இப்போது நீங்கள் பிராமணர்கள் தான் உயர்ந்தவர்கள். குட்டி கர்ணம் உள்ளது இல்லையா? இப்போது பிராமணன், தேவதை, பிறகு சத்திரியர், பிறகு மீண்டும் பிராமணராக ஆவீர்கள். இப்போது நீங்கள் பிராமண வர்ணத்தில் இருக்கிறீர்கள். இந்த ஞானம் இப்போது உள்ளது. பிறகோ அதற்கான பலன் கிடைத்துவிடும். இச்சமயத்தின் புருஷார்த்தத்தின் அனுசாரம் 21 பிறவிகளுக்கு அங்கே சதா சுகமாக இருப்பீர்கள். சிலர் ராஜ குடும்பத்தில், சிலர் பிரஜையாக செல்வார்கள். ராஜகுலத்தில் சுகம் அதிகம். பிறகு கலைகள் குறைகின்றன. உங்களுக்கு 84 பிறவிகளின் ஞானம் கிடைத்துள்ளது. நினைவு வந்துவிட்டது. பாபா வந்து புரிய வைக்கிறார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே,
உங்களுக்கு 84 பிறவிகள் இப்போது முடிவடைந்து விட்டது. சிலர் 84 பிறவிகள், 80, 50 அல்லது 60 பிறவிகளும் எடுத்துள்ளனர். அனைவரை காட்டிலும் அதிகமாக பாரதவாசிகள்தான் நீங்கள்தான் சுகத்தை பார்க்கிறீர்கள். இந்த டிராமாவில் உங்களுடைய பெயர் புகழ் பெற்றதாகும். தேவதைகளை விடவும் நீங்கள் உயர்ந்தவர்கள். நீங்கள் அறிவீர்கள், நாம் தான் பூஜைக்குரியவர்களாக ஆகிறோம். சத்தியுகத்தில் நாம் யாரையும் பூஜிப்பது இல்லை, நம்மையும் யாரும் பூஜிப்பது இல்லை. அங்கே நாம் பூஜைக்குரியவர்களாகவே இருப்போம். பிறகு கலைகள் குறைந்து கொண்டே போகும். நாம் பூஜைக்குரிய நிலையிலிருந்து பிறகு பூஜாரியாக ஆகி தலை வணங்குகிறோம். துவாபர யுகத்தில் நாம் பூஜாரியாக ஆகத் தொடங்குகிறோம். கடைசியில் பிறகு அனைவரும் கலப்பட பக்தி செய்பவர்களாக ஆகிவிடுகின்றனர். இந்த சரீரம் 5 தத்துவங்களால் ஆனது. அதற்கு யாராவது அமர்ந்து பூஜை செய்கின்றனர் என்றால் அது பூத பூஜை என்று சொல்லப்படும். ஒவ்வொருவருக்குள்ளும் 5 பூதங்கள் உள்ளன. தேக அபிமானம் என்ற பூதம், பிறகு காமம், கோபம் என்ற பூதம். பூத சம்பிரதாயம் என்று சொன்னாலும் சரி, அல்லது அசுர சம்பிரதாயம் என்று சொன்னாலும் சரி, விஷயம் ஒன்றுதான். பாபா வந்து மீண்டும் தெய்வீக சம்பிரதாயத்தை உருவாக்குகிறார். பூதங்களில் இருந்து விடுவிப்பதற்காக பாபா வருகிறார் மற்றும் தன்னிடம் நினைவின் தொடர்பை வைக்குமாறு செய்து தேவதையாக ஆக்குகிறார். குருநானக் கூட மகிமை பாடியிருக்கிறார், பரம்பிதா பரமாத்மா மனிதர்களை தேவதையாக ஆக்கினார் என்று. அவர்தான் தூய்மை இழந்தவர்களை தூய்மையாக ஆக்குபவர். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக பிராமணரில் இருந்து தேவதை ஆவதற்காக தீய பழக்கங்கள் அனைத்தையும் விட்டுவிட வேண்டும். சூத்திரர்களை பிராமண தர்மத்திற்கு மாற்றி தேவதையாக்குவதற்காக ஈஸ்வரிய இயக்கத்தின் காரியத்தில் சகயோகியாக ஆக வேண்டும். மதுபானம், சிகரெட் அல்லது என்ன அசுத்தமான பழக்கங்கள் உள்ளனவோ அவை அனைத்தையும் நீக்கிவிட வேண்டும். இந்த விநாச காலத்தின் சமயத்தில் ஒரு பாபாவிடம் உண்மையான அன்பு வைக்க வேண்டும். பழைய வீடு இடிந்துவிடப் போகிறது. அதனால் இதனிடமிருந்து மனதை அகற்றி புதிய வீட்டின் மீது ஈடுபடுத்த வேண்டும். வரதானம்: உயர்ந்த செயல்கள் மூலமாக நினைவை கூறுவதற்கு தகுதி பெற்ற யோகம் நிறைந்த யுக்தி நிறைந்த ஆத்மா ஆகுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு செயலும் எந்த அளவிற்கு உயர்ந்ததாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உயர்ந்த ஆத்மாக்களின் பட்டியலில் நீங்கள் நினைவு கூறப்படுவீர்கள். பக்தியில் பெயர்களை நினைவில் கொள்கிறார்கள், ஜெபம் செய்கிறார்கள். ஆனால் இங்கே யார் உயர்ந்த ஆத்மாக்களோ அவர்களின் குணங்களையும் செயல்களையும் உதாரணமாக கொண்டு அவர்களை நினைவு கூர்கிறார்கள். எனவே நீங்கள் உயர்ந்த செயல்களின் மூலமாக நினைவு கூறத்தக்க நிலையை அடைவீர்கள். இதற்காக யோகயுக்தாக ஆகுங்கள். யோகயுக்தாக ஆகுவதன் மூலம் ஒவ்வொரு எண்ணமும் சொல்லும் மற்றும் செயலும் நிச்சயமாக யுக்தியுக்தாக அமையும், அதாவது சரியான முறைப்படி அமையும். யுக்தியுக்தாக இருக்கும்போது தவறான செயலோ அல்லது எண்ணமோ உருவாக முடியாது. இதுவே இறைவனுடனான இணைப்பு ஆகும். ஸ்லோகன்: நிமித்த உணர்வு மற்றும் பணிவு என்ற குணம், இவைதான் உண்மையான சேவாதாரியின் லட்சணங்கள். அவ்யக்த சமிஞை.
எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் தங்களது சுபாவத்தை சரளமானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சகிப்புத்தன்மை உடையவராக ஆகுங்கள். குணம் சரளமானதாக இருந்தால் மகிழ்ச்சியுடன் சேர்த்து கண்கள், முகம் மற்றும் நடத்தையில் இனிமை வெளிப்படையாக தெரியும். ஒருபோதும் வாயிலிருந்து கசப்பான சொற்கள் வராது. அவர்களின் இதயம், மூளை மற்றும் பேச்சு அனைத்தும் ஒரே சீராக இருக்கும். இதயத்தில் ஒன்றும் பேச்சில் மற்றொன்றும் இருப்பது சரளத்தாவின் அடையாளம் அல்ல. எளிமையான குணம் கொண்டவர்கள் எப்போதும் பணிவுத்தன்மை உடையவர்களாகவும் அகந்தையற்றவர்களாகவும் சுயநலமற்றவர்களாகவும் இருப்பார்கள். ஓம் சாந்தி.